எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மயிர் கூச்சரிக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஒரு ட்ராக்மேனை நடு ராத்திரியில் 4 கிலோமீட்டர் ஓடி ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி காப்பாற்றியிருக்கிறார். இன்னாஞ்சி படுபித்திரின்னு 2 ரயில் நிலையங்களுக்கு இடையே நடந்த சம்பவம். இந்த 2 ரயில் நிலையங்களும் கொங்கன் ரயில்வேல இருக்குது. பிரதீப் ஷெட்டின்னு ஒரு ட்ராக்மேனு, அந்த பையன் வந்து நைட் பேட்ரோலிங் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த செக்ஷனில் கொங்கன் ரயில்வேல எப்போதுமே நைட் பேட்ரோலிங் இருக்கும். நைட்டில் வந்து ட்ராக்மேன்கள் நடந்து ட்ராக்கில் போயிட்டு இருப்பாங்க, செக் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. பிரதீப் ஷெட்டிங்கிற அந்த ட்ராக்மேன் 24-25 வயசு இருக்கும். வழக்கம் போல் நைட் பெட்ரோலிங் அவர் போயிட்டுருக்காரு ட்ராக்கில். இந்த மாதிரி நைட் பெட்ரோலிங் போகிறவங்க ட்ராக்கில் கட்டுற வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க, டெட்டோனேட்டர், அது வச்சுருப்பாங்க. டேஞ்சர் லைட் வச்சுருப்பாங்க, ஒரு டார்ச் லைட் வச்சுருப்பாங்க. இன்னாஞ்சி படுபித்திரி ஸ்டேஷன்களுக்கு இடையே தூரம் வந்து 12 கிலோமீட்டருக்கு மேலே. இன்னாஞ்சிலேருந்து புறப்பட்டு படுபித்திரியை நோக்கி நடந்துட்டு போயிட்டு இருந்தார். 2 ரயில்கள் இணைக்கிற இடத்துல ஃபிஷ் பிளேட் இருக்கும், அதில் போல்ட் நெட்டெல்லாம் டைட் வச்சுட்டு போயிட்டு இருந்தார். இவர் இன்னாஞ்சி ஸ்டேஷன்லேருந்து புறப்படும் போது நைட்டு மணி 1 இருக்கும். இவர் இன்னாஞ்சிலேருந்து படுபித்திரி போகிறதுக்குள்ள வழக்கமாக 2 எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணோம். ஒன்று நேத்ராவதி எக்ஸ்பிரஸ், மும்பை லோகமானிய திலக்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறது, ட்ரெயின் நம்பர் 16345. இன்னொரு ட்ரெயின் வந்து பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ், கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கார்வார் போகிறது, ட்ரெயின் நம்பர் 16595. நைட் பெட்ரோல் பார்த்துட்டு போன அந்த பிரதீப் ஷெட்டி பையன் அந்த செக்ஷனில் இன்னாஞ்சி படுபித்திரி ஸ்டேஷன்களுக்கு இடையே நடந்து போகும்போது கிட்டத்தட்ட மணி 2:30 இருக்கும். இதை மாதிரி நைட் பெட்ரோல் பார்த்துட்டு ட்ராக்கில் நடந்து போகிறவங்க அதிகபட்சமாக 5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து போவாங்க. 706வது கிலோமீட்டர்கிட்ட வராரு. அப்போ வந்து டயர் 2.25 ஆகுது. 706வது கிலோமீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்குள்ளே ட்ராக்கை பார்த்துக்கிட்டே போகும்போது பார்க்குறாரு, ட்ராக்கில் வந்து ஒரு துண்டு போர்ஷனே இல்லை. இதை பார்த்தோன்னே திகிலாயிடுறாரு. இதை சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனடியாக இன்னாஞ்சி எஸ்எம்ஐ கூப்பிட்றாரு, படுபித்திரி எஸ்எம்ஐயும் கூப்பிட்றாரு. 2 பேர்கிட்டையுமே சொல்கிறாரு, இது மாதிரி கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ட்ரெயினை விட்டுறாதீங்க அப்படின்னு. இன்னாஞ்சி எஸ்எம்ஐ நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் இப்போ தான் என்ன தாண்டி போகுது அப்படிங்கிறாரு. லோகோ பைலட்டுக்கு தகவல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். படுபித்திரி எஸ்எம்ஐ பஞ்சகங்காவை நிறுத்திடுறேன் அப்படின்ட்டாரு. இன்னாஞ்சி எஸ்எம்ஐ இவரை திரும்ப கூப்பிடுறாரு. லோகோ பைலட்டை தொடர்பு கொள்ள முடியல, எப்படியாவது ட்ரெயினை நிறுத்துங்க அப்படின்ட்டாரு இவர்கிட்ட. நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் எப்படியாவது நிறுத்திடணும்னு இன்னாஞ்சி நோக்கி ஒரு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. படுபித்திரி எஸ்எம்ஐ பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸை நந்திகூரில் நிறுத்த சொல்லிட்டாரு. ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சேஃப் ஆகிடுச்சு. நேத்ராவதி எக்ஸ்பிரஸை தான் எப்படியாவது விபத்திலிருந்து காப்பாற்றி ஆகணும். இன்னாஞ்சிலேருந்து நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் இவருக்கு எதிர் திசையில் வந்துகிட்டு இருக்கு. ட்ராக்கில் டார்ச் அடிச்சுட்டு அந்த வெளிச்சத்திலே ஓடுறாரு. கண்ணு ஒன்று தெரியாமல் ஓடுறாரு. எப்படியாவது ட்ரெயின் நிறுத்திடணும்னு ஒரு வெறி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அவருக்கே தெரியல எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கோம்னு. கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் ஓடி இருப்பார் போல் இருக்கு. வேகமாக ஓடும்போது இறக்கியது அவருக்கு, அதையும் மீறி ஓடுறாரு அவர். எதிர் திசையில் ட்ரெயினோட சத்தம் கேட்குது அவருக்கு. ட்ரெயினை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டார் அவர். பையிலிருந்து டெட்டோனேட்டர் வெடிகுண்டு எடுத்து உடனடியாக ட்ராக்கில் கட்டுறாரு. 10 மீட்டர் தூரம் ஓடி போய் இன்னொரு ரயிலில் இன்னொரு டெட்டோனேட்டரை கட்டுறாரு. டெட்டோனேட்டரை கட்டிட்டு ட்ராக்லேருந்து ஒரு 45 மீட்டர் தள்ளி நின்றுக்கிட்டார் அவர். லோகோ பைலட்டுக்கு டேஞ்சர் காமிச்சிக்கிட்டே இருக்காரு. ட்ராக்கில் டெட்டோனேட்டர் வச்சுருக்காங்க, வெடிக்குதுன்னு டேஞ்சர் வேறு காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு லோகோ பைலட் வண்டியை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரெயினை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை நிறுத்துறாரு லோகோ பைலட்டு. ட்ராக்மேன் நிற்கிற இடத்துல கொண்டாந்து கரெக்டாக வண்டியை நிறுத்திட்டு ட்ராக்மேன் என்னன்னு கேட்குறாரு. 706வது கிலோமீட்டரில் ட்ராக்கில் ஒரு போர்ஷன் உடஞ்சிருக்கு, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. லோகோ பைலட்டு கார்டுக்கு தகவல் கொடுத்துட்டு அந்த ட்ரெயினை இன்னாஞ்சி வரைக்கும் 7 கிலோமீட்டர் பேக் பண்ணி கொண்டுட்டு போனாங்க. ட்ராக்கை ரெஸ்டோர் பண்ணி 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க திரும்ப ட்ரெயினை. அப்போ கூட 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ட்ரெயினை பர்மிட் பண்ணாங்க. 4 கிலோமீட்டர் ட்ராக்கில் ஓடி இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை காப்பாற்றின ட்ராக் மெயின்டெனர் இவர் தான் பிரதீப் ஷெட்டி. கொங்கன் ரயில்வே 15,000 ரூபா அவார்டு வழங்கிச்சு. ரயில்வே வாரியத்தினுடைய அவார்டுக்கு இவருடைய பெயரை பரிந்துரை செஞ்சுருக்காங்க. 1000 பேர்களுக்கு மேலே பயணம் செஞ்ச நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் விபத்திலிருந்து தப்பித்தது ஒரு தொழில் பக்திங்கிறது இதுதாங்க. ட்ராக்மேன் பிரதீப் ஷெட்டிக்கு ஒரு ராயல் சல்யூட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.